Dear student, today we discuss about taxonomic hierarchy. The taxonomic hierarchy in the biological classification, the taxonomical hierarchy include 7 major categories. One is a kingdom, phylum, class, order, family, genus and species. And it also consists of intermediate categories. One is a subkingdom, grade, division, subphylum, subdivision, superclass, subclass, superorder, suborder, superfamily, subfamily, subspecies. Now we will see about taxonomic hierarchy. Okay, the taxonomic hierarchy அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியலின் படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகைப்பாட்டியலின் படிநிலைகளில் நம்ம எல்லா அனிமல்ஸையும், இந்த உலகத்தில் இருக்கிற மில்லியன் ஆஃப் அனிமல்ஸையும் நம்ம நிறைய கேட்டகரியில் பிரிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை இப்போ ஜென்ரலாக அனிமல்ஸ் அப்படின்னா அது எல்லாமே அனிமல் கிங்டம் அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பிளான்ட்டாக இருக்கிறத எல்லாமே பிளான்ட் கிங்டம் அப்படின்னு தனியாக கொண்டு வந்துடுறோம். ஸோ இதில் தான் எல்லாமே அனிமல்ஸு சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த அனிமல் கிங்டம். இந்த அனிமல் கிங்டத்தை தான் எல்லாமே பிரிக்கிறோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பைலம் இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஆர்டர் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஜீனஸ் இருக்குது, ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது நம்மளோட கிளாசிஃபிகேஷனில் கடைசியில் இருக்கிற ஒரு படிநிலை. ஸோ த ஸ்பீசிஸ் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளோட அடுத்த லெவல், இப்போ ஒரு புது உயிரினம் உருவாகுதுன்னு வச்சுங்க, அடுத்த ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்பீசிஸ் லெவலில் தான் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். அதுதான் எவல்யூஷனில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிங்டம் அப்படிங்கிறது பெருசு, அந்த கிங்டத்துக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது ஃபைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் மேஜர் கேட்டகரிஸ்னு நம்ம பிரிச்சிடறோம். ஸோ இந்த ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது, கரெக்டாக கிங்டம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் இது எல்லாமே நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் தனியாக எழுதி அதை கோட் வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்மீடியேட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது என்ன இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிங்டம் இருக்குன்னா அதுக்கு கிங்டத்துக்கும் பைலத்துக்கும் இடையில சப் கிங்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேடு, டிவிஷன், சப் டிவிஷன் அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சிடறோம். சப் பைலம் இங்கே இருக்குது, அதுக்கு ஒரு துணையாக இன்னொன்று பிரிச்சிருக்கிறோம், சப் பைலம்னு பிரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கிளாஸ் இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று பிரிச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சப் கிளாஸ் அப்படின்னு ஒன்று பிரிச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது சூப்பர் ஆர்டர் அப்படின்னு, இங்கே ஆர்டர் மட்டும்தான் இருக்குது மேஜர் கேட்டகரிஸில். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா சப் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, சூப்பர் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஃபேமிலி, இங்கே ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேமிலி இருக்குது. ஜீனஸ் இருக்குது, இங்கே சப் ஃபேமிலி, சப் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். இது இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடறோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஸ்பீசிஸ்னால் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரிஸ்லேருந்து நம்ம போகிறோம். ஸ்பீசிஸ் இதுதாங்க இந்த வகைப்பாட்டியலின் கடைசி நிலையில் இருக்கிறது ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட். which one of the following we called as a basic unit அப்படின்னு கேட்கலாம். ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் இதுதான் பேசிக் யூனிட். which one of the following we called as a basic unit of classification அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பேசிக் யூனிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கடைசியில் இருக்கிறது இதுதான். அடுத்தது பாருங்கள், அனிமல் ஹேவிங் சிமிலர் மார்ஃபலாஜிக்கல் யூனிட். எல்லா அனிமல்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட்டு ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்பீசிஸ்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? அடுத்த ஒன்று ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட்.
ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ளே தான் இனப்பெருக்கம் நடக்கும், அடுத்த ஸ்பீசிஸோட இனப்பெருக்கம் வச்சுக்காது. ஸோ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் அனிமல்ஸ் விச் கேன் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங். சில எக்ஸப்ஷனல் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் சில எக்ஸப்ஷனல் இருப்பாங்க. இந்த எக்ஸப்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா ஸ்டெரைல் ஃபீமேல் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ். அந்த மாதிரி யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாதெல்லாம் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை உண்டு பண்ணோம் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இப்போ ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீசிஸ்க்குள்ளே மட்டும்தான் இனப்பெருக்கம் நடக்கணும். அப்படி இல்லை அந்த ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸோட இனப்பெருக்கம் பண்ணிருச்சு அப்படின்னா யங் ஒன் ஃபார்ம் ஆகுது, யங் ஒன் வந்து ஸ்டெரைலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸ்டெரைல் அப்படின்னா இதுக்கு வந்து யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காது, இதை வந்து ஸ்டெரைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நிறைய இருந்தாலும் இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ஃபலாஜிக்கல் சிமிலர் மார்ஃபலாஜிக்கல் யூனிட்டு தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட், இது வந்து ஒரு ஸ்பீசிஸும் இன்னொரு ஸ்பீசிஸும் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்காது, அந்த ஸ்பீசிஸ்க்குள்ளே தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு அது உண்டு பண்ணுற யங் ஒன்ஸ் அப்படின்னா ஃபர்டைலாக இருக்கும். அதே மாதிரி சில எக்ஸப்ஷனல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஸ்பீசிஸ்லேயும் இன்னொரு ஸ்பீசிஸ்லேயும் அவங்க ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கும்போது ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங்கை உண்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஸ்பீசிஸ். இது ஒரு 5 மார்க்கில் கூட கேட்கலாம். டிபைன் ஸ்பீசிஸ்னு கேட்கலாம், இல்லாட்டி ரைட் அபவுட் ஸ்பீசிஸ்னு கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள் ஜீனஸ். அதுக்கு மேலே நம்ம பார்க்குறோம், ஸ்பீசிஸுக்கு மேலே இருக்கிறது ஜீனஸ். இந்த ஜீனஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் எ காமன் ஆன்சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட மூதாதையர்கள்லேருந்து வந்தவங்க தான். பட் ஸ்பீசிஸ் அப்படின்னா இவங்க கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே யூ ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஜீனஸ். ஸோ இவங்க எதிலிருந்து வந்தாங்கன்னா ஒரு காமன் ஆன்சிஸ்டர்னால் ஒரு மூதாதையர்கள், காமன் மூதாதையர்கள்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீனஸ் இதில் இருக்கிறவங்க நிறைய ஸ்பீசிஸ் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆன்சிஸ்டர்லேருந்து வராங்க. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஜீனஸ் இருக்குது. மோனோடைபிக்னு ஒரு ஜீனஸ் இருக்குது, அனதர் ஒன் இஸ் ஏ பாலிடைபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மோனோடைபிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் பேண்டா ஒன்லி ஸ்பீசிஸ் இன் த ஜீனஸ் அல்யூரஸ். ஸோ இந்த ஒரே ஒரு ஜீனஸ் மட்டும்தான் இருக்குது இதில். மோனோடைபிக்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனஸில் நிறைய ஸ்பீசிஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம், ஆனால் அப்படிலாம் இதில் இல்லை. மோனோடைபிக்னா ஒன்று மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடைபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் தெர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ் இன் ஏ ஜீனஸ். இந்த ஜீனஸில் வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருப்பாங்க, ஒன்றுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க பாலிடைபிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த ஜீனஸை பிரிக்கும்போது அந்த ஜீனஸில் வந்து ஒரே ஸ்பீசிஸ் இருக்காங்களா இல்லாட்டி நிறைய ஸ்பீசிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு நம்ம 2ஆக பிரிச்சிடுறோம். ஒன்று வந்து மோனோடைபிக்னு சொல்கிறோம், அனதர் ஒன் இஸ் ஏ பாலிடைபிக் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஸோ இதில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கேட் எது மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். கேட்டும் புலியும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். அது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கேட் கம் அண்டர் த ஜீனஸ் பீலிஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸ்லேருந்து வருது, விச் ஹேஸ் ஏ நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். பீலிஸ் டொமஸ்டிகா, பீலிஸ் மார்கரிட்டா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், பீலிஸ் சில்வஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3 வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடு தான் ஸ்பீசிஸ். இட் இஸ் ப்ரெசன்ட் அண்டர் த ஜீனஸ். இதெல்லாம் இந்த ஜீனஸில் நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ இது நல்லா பாருங்கள், கேட் கம் அண்டர் த ஜீனஸ் பீலிஸ் which has a number of closely related species. இதில் நிறைய ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இதில் நிறைய நம்ம ஸ்பீசிஸை வந்து பிரிச்சிருக்கிறோம். இது ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் which have evolved from a common ancestor. இதுதான் டெஃபினேஷன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ஜீனஸ் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம், இல்லாட்டி 1 மார்க்கில் கேட்கலாம். இதை பார்த்துக்குங்க, ஜீனஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா லெஸ் சிமிலாரிட்டி ஆஸ் கம்பேர்ட் டு ஜீனஸ்
அண்ட் ஸ்பீசிஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ரிலேட்டட் ஜெனரா, இதில் நிறைய ஜெனரா வந்து a group of related genera இருப்பாங்க. less similarity as compared in genus and species ஓட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ ஜீனஸுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது என்னென்னா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இருக்கிறது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா தான் இருப்பாங்க. அவங்களோட சிமிலாரிட்டி ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீசிஸோடையும் ஜீனஸோடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சிமிலாரிட்டி லெஸ் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒற்றுமை இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபேமிலியில் நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிலிடியே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிறோம். ஜீனஸ் ஃபீலிஸ் அப்படிங்கிற ஒரு ஜீனஸும் ஜீனஸ் பேந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஜீனஸும் இதில் வருது. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா a group of related genera less similarity as compared to genus and species. இது வந்து டெஃபினேஷன், இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சதுன்னா இது கீழெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஸ்பீசிஸ் இருக்காங்க, ஜீனஸ் இருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ஃபேமிலி இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆர்டர். ஸோ த ஆர்டர் அப்படிங்கிறது அண்ட் அசம்பிளேஜ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். இதில் அசம்பிளேஜ் அப்படின்னா அதில் நிறைய இருக்கிறது, அண்ட் அசம்பிளேஜ் சேர்ந்து இருக்கிறது. ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் விச் ஷோ ஃபியூ காமன் ஃபீச்சர்ஸ். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஃபீச்சர் இருக்கும். அதை வச்சு இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் இந்த ஆர்டர் அப்படின்னு நம்ம பிரிச்சிடுறாங்க. ஒன் ஆர் மோர் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்டு. இதில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குரூப் இருக்கலாம். இவங்களாம் சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி இருக்கலாம், இல்லாட்டி குரூப் ஆஃப் ஃபேமிலி இருக்கலாம். இவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. அதுதான் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேனிடே அண்டு ஃபெலிடியே ஆர்டர் கார்னிவோரா. கார்னிவோராவில் கெனிடியே அப்படிங்கிற ஒரு இது இருக்காங்க, ஃபெலிடியே அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு ஆர்டரு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா கார்னிவோரா அப்படின்ட்டு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்டரில் அண்ட் அசம்பிளேஜ் ஆர் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் அனிமல்ஸ் ஃபேமிலிஸ் விச் ஷோ ஃபியூ காமன் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக பிரிக்கிறது. இதை நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ ஆர்டரு, அதுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்க்ளூட் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர் வித் சம் காமன் கேரக்டர்ஸ். இப்போ இந்த கிளாஸில் ஒன்று இருக்கலாம், இல்லாட்டி நிறைய ரிலேட்டட் ஆர்டரை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சிடறோம். இவங்களுக்கு காமன் கேரக்டர். இப்போ இந்த அனிமல் டாக்ஸானமிலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொதுவான கேரக்டர் அனிமல்ஸுக்கு என்னென்ன இருக்குது, மேஜர் கேரக்டர் அப்படிங்கிறத வச்சு ஜென்ரலாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டீரியராக போகும்போது தான் அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஜென்ரல் கேரக்டர் காமனாக பொதுவாக என்னென்ன அனிமல்ஸுக்கு இருக்கோ அதெல்லாம் தனியாக பிரிச்சிடுறாங்க. ப்ரைமேட்டா கம்ப்ரைசிங் மங்கி, ஏப் அண்டு மேன். ப்ரைமேட்ஸ். இப்போ நம்மெல்லாம் வந்து ப்ரைமேட்ஸில் we are classified under the primates அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, ஏப் அதில் தான் வருது, மங்கி அதில் தான் வருது. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ப்ரைமேட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்டர், ஒரு இதில் கிளாஸில் நம்ம பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? இஸ் பிளேஸ்டு இன் த கிளாஸ் மெமேலியா. இப்போ நம்மெல்லாம் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மெமேலியா அப்படின்னா. அதே மாதிரி ஏப்பும் அதில் தான் வராங்க, மங்கியும் அதில் தான் வராங்க. ஸோ நமக்கு எல்லாமே சில ஒற்றுமையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இது எல்லாமே நம்ம பேசிக்காக இருக்கிறதுனால அதெல்லாமே நம்ம இந்த ஆர்டரில், இந்த கிளாஸில் நம்ம பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? கார்னிவோரா ஆர்டர் இன்க்ளூட் டாக்ஸ் அண்டு கேட்ஸ். கார்னிவோராவில் என்னென்ன இருக்குன்னா டாக் இருக்குது, கேட் இருக்குது. இது ரெண்டையுமே வந்து இந்த கிளாஸில் நம்ம பிரிச்சிடுறோம். ஜென்ரலாக ப்ரைமேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரைமேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். மங்கி இருக்காங்க, ஏப் இருக்காங்க அண்டு மேன். இதெல்லாம் ப்ரைமேட்ஸில் வருவாங்க. ஓகேங்களா? கார்னிவோராவில் இந்த கிளாஸில் என்னென்ன இருக்காங்கன்னா டாக் இருக்காங்க அண்டு கேட். இதுவும் வந்து இதில் இந்த ஆர்டரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பைலம். A group of
classes with similar distinctive characters constitute a phylum. So the phylum அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா a group of classes, நிறைய group of classes, அந்த group of classes வந்து similar distinctive characteristics அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிற சில கேரக்டர் வந்து similar distinctive characteristics அப்படின்னா அந்த கேரக்டர்ஸில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஆனால் கிளாஸஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் சில சிமிலாரிட்டி கேரக்டரை வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குதுன்னு பார்த்து அது எல்லாமே இந்த பைலத்தில் நம்ம பிரிச்சிடுறோம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பைலம் அப்படிங்கிறது எடுத்தோடனே இது இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா கிங்டத்துக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது பைலம் தான். அதனால் இதை நல்லா பார்த்துங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஆம்பிபியா இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, ஏவ்ஸ் இருக்குது அண்டு மேமல்ஸ். இது எல்லாமே இதில் வருது. மீன்கள், ஊர்வன, இருவாழ்விகள், மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இது எல்லாமே இதில் பிரிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு ஹையர் கேட்டகரி பைலம் கார்டேட்டா. ஸோ இதுக்கு அடுத்தது பெரிய பைலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டேட்டா அப்படிங்கிறது பெரிய பைலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். கிங்டம் எல்லா அனிமல்ஸையும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 2 கேட்டகரிஸில் பிரிக்கிறோம். அனிமல் கிங்டம் அண்டு பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா all living animals belonging to various phyla and include in the kingdom Animalia, and it is the topmost of the taxonomic hierarchy. இது கேட்கலாம், டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிறது எதுன்னு கேட்கலாம். ஸ்பீசிஸ் தான் லாஸ்ட்டில் இருக்குது, டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நிறைய நமக்கு இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இன் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் தெர் ஆர் ப்ரெசன்ட்லி மோர் தென் 6000 லாங்குவேஜஸ். இப்போ நம்ம இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 லாங்குவேஜஸ் இருக்குது. மொழிகளை பேசுகிறாங்க மக்கள். அப்போ ஒரு பொருளை ஒரு அனிமல்ஸை ஒவ்வொரு மொழியிலையும் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த 6000 மொழியிலையும் அந்த அனிமல்ஸை நேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஒரு ஃபாரினுக்கு போகும்போது இங்கே இருக்கிற ஒரு அனிமல்ஸுக்கு அங்கே ஒரு நேம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் நேம் கொடுத்துர்லாம். சரிங்களா? பைனாமியல் நாமன்குலேச்சர் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு நேமை கொடுத்துட்டோன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அதுதான், இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே நேம் தான் ஒரு அனிமல்ஸுக்கு இருந்தால் தான் அதை வந்து சொல்லும்போது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு மொழி தான் தெரியும், ஆனால் 6000 மொழி இருக்குது. ஒரு அனிமல்ஸுக்கு 6000 மொழிலையும் சொல்லும்போது அவங்களுக்கு வேறு இடத்துக்கு போகும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பைனாமியல் நாமன்குலேச்சர் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா இரு பெயரிடும் முறை அப்படின்னு ஒரு முறையில் காமன் நேமை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? Unfortunately, it is impossible for anyone to have a good functioning knowledge of most languages, and hence there arises a need for a universally accepted scientific naming system for all organism. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு அனிமல்ஸுக்கு ஒரு பேர் சயின்டிஃபிக் நேமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சயின்டிஃபிக் நேமிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த சயின்டிஃபிக் நேம் கொடுக்கும்போது என்னென்ன செய்யணும், அது அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி, எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். The process of assigning scientific name to animals or taxonomical group is called nomenclature. ஸோ the nomenclature அப்படிங்கிறது இரு பெயரிடுதல் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் கொடுக்குறாங்க டு அவாய்ட் த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா 6000 மொழிகளில் நம்ம 6000 மொழிகளும் தெரிஞ்சால் தான் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த பர்டிகுலர் அனிமல்ஸுக்கு என்ன பேர்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் we are giving the common name nomenclature அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது 2 பேர் இருக்கிற மாதிரி மெயினாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் இந்த கிங்டத்தில் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
Next, the process of assigning scientific name to animals or taxonomic group is called nomenclature. இதை nomenclatureனா என்னன்னு கேட்கலாம். இந்த இதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டுவைட் the scientific name Homo sapiens denote humans. இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக போய் மனிதனுக்கு என்ன பேர் அப்படின்னா Homo sapiens அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Homo sapiens அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக அங்கே எங்கே போய் சொன்னாலும் Homo sapiens அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் நேமு மனிதனை தான் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸும் நம்ம எவ்வளோ அனிமல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இருபெயரிடுதல் முறையில் ஒரு காமன் நேமை கொடுக்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் done to facilitate a deeper understanding of the unique characteristics of such organism and its interrelationship among closely related species. ஸோ இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு அனிமல்ஸை எடுத்துக்கிட்டால் அதை பற்றி டீப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் என்ன டிஸ்சிமிலாரிட்டிலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து அந்த அனிமல்ஸுக்கு நம்ம நேமை கொடுக்குறோம். இன்டர் ரிலேஷன்ஷிப் among closely related species. ரெண்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு ஸ்பீசிஸு ஜீனஸில் நம்ம தனித்தனியாக வைக்கிறோம். இந்த கிங்டம் அப்படிங்கிறது அந்த கிங்டத்துக்குள்ளே தான் எல்லாமே வருது. பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் எல்லாமே வருது. ஸோ ஜென்ரலாக தான் நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம ஜென்ரலான கேரக்டர் தான் கிங்டத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இட் பிளே எ வைட்டல் ரோல் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோன் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோன் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் தர் சிமிலாரிட்டி அண்டு டிஸ்சிமிலாரிட்டி. இப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சு என்னென்ன ஒற்றுமை இருக்குது என்ன வேற்றுமை இருக்குது அப்படின்னு ஒரு கிங்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நியூமரஸ் கேரக்டர்ஸ் சச் அஸ் மார்ஃபாலஜி. இப்போ இதில் நிறைய கேரக்டரை எடுத்து தான் சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஷெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று மார்ஃபாலஜி, வெளிப்புற தோற்றத்தில் எப்படி இருக்குது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடுத்தது ஹேபிடேட், ஃபீடிங் பேட்டர்ன், அடாப்டேஷன், எவல்யூஷன் எக்ஸட்ரா ஆர் எக்ஸாமின் பிஃபோர் அண்ட் ஆர்கானிசம் இஸ் நேம்டு. ஒரு அனிமல்ஸுக்கு எடுத்தவொடனே நேம் கொடுக்குறதில்ல, அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அதில் எப்படி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹேபிடேட், எந்த இடத்துல அது இருக்குது. ஃபீடிங் பேட்டர்ன், என்னத்தை சாப்பிடுது, கார்னிவோரா ஆம்னிவோரா அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. அடாப்டேஷன், என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது. இப்போ கடலில் ஒரு உயிரி இருக்குன்னா அதில் வாழ்கிற மாதிரி அதுக்கு அடாப்டேஷன் இருக்கா. அதே மாதிரி லேண்டில் இருந்ததுன்னா லேண்டில் இருக்கிற மாதிரி அதுக்கு அடாப்டேஷன் இருக்கா. இதை வச்சு அனிமல்ஸை அவங்க தனித்தனியாக இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த கிங்டத்தில் கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒன் ஆஃப் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிஸ்டமிக் பயாலஜி இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த பயாலஜிக்கல் டாக்ஸானமியில் ரொம்ப முக்கியமானது நாமன்கிளேச்சர் அப்படின்னு ஒன்று முக்கியம். நம்ம அனிமல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே போனாலும் அதுக்கெல்லாம் பேரிடணும். பெயரிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கல அப்படின்னா நமக்கு நிறையா கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சிடறாங்க. சிஸ்டமிக் பயாலஜி இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். ஒரு சிஸ்டமிக்காக நம்ம ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுத்து அதை கொண்டு போகும்போது தான் இந்த பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சரை நம்ம கிளாசிஃபிகேஷனை கரெக்டாக பண்ண முடியும். நாமன்கிளேச்சர் இஸ் நாட் அன் எண்ட் டு systematic and taxonomy, but it is the necessary in organizing information about biodiversity. Biodiversity அப்படின்னா it is a variability among the living organism அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பயோடைவர்சிட்டியில் இப்போ ஒரு அனிமல்ஸ் லேண்டில் எப்படி இருக்குது, அதே மாதிரி அது கடலில் இருந்ததுன்னா அது சி அனிமல்ஸ் அதில் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆர்போரியல் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது. இந்த மாதிரி அனிமல்ஸை நல்லா டீப்பாக நம்ம படிக்கிறது தான் பயோடைவர்சிட்டி, வேரியபிலிட்டி அமாங் த லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் டீப் ஸ்டடி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நாமன்கிளேச்சர் ஃபங்க்ஷன் டு ப்ரொவைட் நேம் ஃபார் ஆல் டாக்ஸா at all levels in the hierarchy of life. Naming of the organism is done based on the guidelines of the
இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன்குலேச்சர். இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ICZN அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் சுவாலஜிக்கல் நாமன்குலேச்சர். இவங்க தான் நேம் கொடுக்குறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யார் வேணுமா நேம் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க தான் ஒரு அனிமல்ஸுக்கு நேம் கொடுக்குறாங்க. இரு பெயரிடுதல் முறையில் அவங்க நேம் கொடுக்குற ஆர்கனைசேஷன் எது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் சுவாலஜிக்கல் நாமன்குலேச்சர். இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது முக்கியமான கொஸ்டின். த சயின்டிஃபிக் நேம் என்ஷூர் தட் ஈச் ஆர்கனிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். த சயின்டிஃபிக் நேம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை நமக்கு வந்து ஒரே நேம் தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஒரு அனிமல்ஸுக்கு சயின்டிஃபிக் நேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும், வேறு இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ தான் நீங்கள் 11th வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம், மேலோட்டமாக படிங்க. இந்த மேலோட்டமாக படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாக்ஸானமி ஹெராச்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன மேஜர் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு ஒரு தாட்டி சொல்லி பாருங்கள். அப்புறம் ஒரு 2-3 தாட்டி படிங்க. படித்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் ஒன்றா சேர்த்து அதை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. இதே ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது இன்டர்மீடியட் கேட்டகரிஸ். இது வந்து ஒரு 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது டாக்ஸானமி ஹெராச்சரியில், இன்டர்மீடியட் கேட்டகரிஸில் இதெல்லாம் வரும். எனி 3 அப்படின்னு எழுத சொல்லலாம். ஸோ இதை பார்த்துக்குங்க. டிவிஷன்னா என்ன, சப்டிவிஷன், சப் ஐலம், ஓகேங்களா? ஸோ சூப்பர் கிளாஸ், சூப்பர் ஃபேமிலி, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதையும் ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கிங்க. ஆனால் நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஸ்பீசிஸ், பேசிக் யூனிட்னு பார்த்தோம். ஸ்பீசிஸ் அப்படின்னா இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், பேசிக் யூனிட்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் ஜீனஸ் பார்க்குறோம். ஜீனஸுக்கு டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேட்கலாம், வாட் ஆர் த 2 டைப் ஆஃப் ஜீனஸில் என்னென்ன 2 டைப் இருக்குது. மோனோடைப்பிக் இருக்குது, பாலிடைப்பிக் இருக்குது. மோனோடைப்பிக் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்கும். சரிங்களா? பாலிடைப்பிக்னா நிறைய ஸ்பீசிஸ் அதில் சேர்ந்துருக்கும், அதை தான் ஜீனஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபேமிலி. ஃபேமிலிக்கு டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. A group of related genera less similarity as compared to genus and species. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்தது அந்த ஃபேமிலியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வெரி சிம்பிள் தான். ஃபெலிஸ், ஜீனஸ் ஃபெலிஸ் இருக்குது, ஜீனஸ் பேந்தரா இருக்குது. இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஆர்டர் கொஞ்சம் டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கார்னிவோரா, இது இருக்குது எக்ஸாம்பிள், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது கிளாஸில் வந்து டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் என்ன இருக்குது, கார்னிவோராவில் இன்க்ளூட் டாக்ஸ் அண்டு கேட், இது இருக்குது. அதே மாதிரி நம்மெல்லாம் ப்ரைமேட்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ப்ரைமேட்ஸ். இதில் வரும், நீட்டில் கூட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ப்ரைமேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 3 தான். மங்கி இருக்குது, ஏப் இருக்குது, மேன் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பைலம் அப்படிங்கிறது டெஃபினேஷன் பார்த்துக்குங்க, என்னென்ன வருது. ஃபிஷஸ் இருக்குது, ஆம்பிபியா இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, ஏவ்ஸ் இருக்குது, அண்டு மெமேலியா இருக்குது. இதெல்லாம் வந்து பைலத்தில் வரும். ஓகே.